அண்ணா தொழிற்சங்க பேர். எப்பவுமே அண்ணா தொழிற்சங்க பேர் பிஆர்டி போக்குவரத்து பிரிவை சேர்ந்தவர்கள் தான் எங்க கூட்டத்துக்கு கூப்பிடுவோம். பாண்டவன் வந்திருக்காரு, கோட்டசாமி வந்திருக்காரு. எல்லாருமே பொதுவா எல்லாருமே தெரியும். எங்க கூட்டத்துக்கு வலு சேர்க்கிறது நீங்க முதலே வந்து முடிய கொடுத்து இனிமேல் உங்களுக்கு வலு சேர்க்கிறது அதிமுக கழகம் என்பதை எந்த தொழிலாளிக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் கூப்பிடுங்க, கைத்து அடைங்க, வந்துடுறோம், நாங்க வந்துடுறோம். வந்து அறவிற்கிற நிர்வாகத்தை சொன்னாங்க. மண்டல தலைவர், மண்டல சிஆர்டி போக்குவரத்துடைய நிர்வாகத்தை சேர்ந்த யாரு நாம கையில வச்சாலும் சரி, அதை முறியடிக்கக்கூடியது மதுரை மாநகர், புறநகர், மேற்கு, கிழக்கு மாவட்ட கழகங்களை கூடி எதை பற்றி வைக்க வேண்டியதில்லை. நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாம கொள்கை பரப்புங்க. இந்த தொழிற்சங்கத்துல நீங்க சிறப்பா பணியாற்றுங்க. உங்களுக்கு துணையாக அரணாக இருக்கிறோம். இங்கே முன்னாள் தம்பி உதயகுமார் அவர் சரி, பேரவை செயலாளர், முன்னாள் தலைவர்கள்லாம் மிக அழகாக அண்ணா தொழிற்சங்கத்துடைய தொழிலாளர் தோழர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக அனைத்து தொழிலாளர்கள், அமைப்பு சாரா ஓட்டுநர், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அத்தனை பேருக்குமே எல்லா உதவியும் செய்தது அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை அடுத்தடுக்காக போய் கொண்டிருந்தார். நான் சொல்ல வரல. இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்பு என்ன? எல்லாரும் எதோட இருக்கீங்க? இந்த ஆட்சி எப்ப போகணும்? 2 மாசம் தானே ஆயிருக்கு. என்னடா இவங்க வந்த உடனே கேட்கிறோம்னா போறாங்க. மணி பிளாக பத்தி கவலையே கூடாது. நீங்க போயிட்டே எங்க வித்தியாசம் அவர் சொல்லுவாரு, இந்த கட்சி இங்க நான் சொன்னதுல கூட சில பேர் இதுல ரீல் போட்டாங்க. கையில இருக்கிற பச்சைய நாட்டில் மாணவரை குத்தி இருந்தார், பேசி விட்டுருந்தார். 1980 நினைக்கிறேன். இதே வடக்கு மாசி தெற்கு மாசி சந்திக்கும் டிஎம் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். அங்கதான் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல பேசினாரு, என்னை சில பேர் சொல்றாங்க நான் ஓடிடுவேன், நான் கருணாநிதி பக்கம் போயிடுவேன் சொல்லி கல்வி கூட்டமே யானைகள் தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் அவர் பிறப்பை பற்றி எனக்கு தெரிந்தார். அப்புறம் கட்டுரையாகவும் எழுதினார். அது விவாதங்கள்லாம் வந்தது. அன்னைக்கு சொன்னாரு, நான் அடிப்பட்ட தொடராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைசி வரை நான் இருப்பேன். நான் இறக்கும் போது என் மீது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிதான் பறக்கணும், போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதை பார்த்துதான் சொல்றாரு. அப்ப பார்த்தா எல்லா பேரும் போய் நான் ஆட்சியில இப்ப நம்ம நாடாளுமன்ற பின்னடைவுக்கு அதிகம் இருக்காரு. அப்பதான் அவர் சொன்னாரு, சில புறாக்கள் நாகப்பட்டினத்துல நாகூர் தர்காவில காலையில நாகூர் தர்காவில நெல் போடுவாங்க, அங்க இருக்கோம். மாலையில வேளாங்கண்ணிக்கு போயிடும், அங்க நெல் போடுவாங்க, போடுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி போடுறதை பத்தி அண்ணாதிமுக என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. என்றைக்கும் இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆணித்தரமான தொண்டர். இந்த இயக்கத்தை உருவாக்கினது அவன்தான், இந்த இயக்கத்தை வளர்த்தவங்க அவன்தான். புரட்சி தலைவர் கட்சி தொடங்கல, பல பேர் நினைச்சுட்டே இருக்கான். கட்சி தொடங்க வச்சது மக்களும் கழக தொண்டர்கள் தான், அன்னைக்கு வித்தியாச நிர்வாகி. அப்படிப்பட்ட அந்த கட்சி பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் தொட்டால்தான் தொடங்கும். அவர் தொடங்கி அவர் உருவாக்கின கட்சி பட்டு போகுமா? இந்த கட்சியை நம்பாத ஓடுறானா அவன் ஓடுறான். அவனை பற்றி நீங்க பேசி நம்ம நேரத்தை போக வேண்டியது. இன்னைக்கு ஆட்சி வந்து எப்ப எங்க தோழராஜா எல்லாம் தெரிஞ்சவர் ஐடி ஏன் நம்ம உதயகுமார் எடுத்துங்க. இங்க
இங்க பாருங்க ஐடி பயங்கரமா மதுரை மாவட்டத்துல நாளைக்கு கிடப்பா யாராவது ஒரு துணிக்க காட்டுங்களாப்பா. இந்த விஜய் கட்சிக்காரங்க தாவேகா கட்சி இந்த நடிகர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. யாராவது ஒரு கிச்சு கொடுத்தீங்களா? நாங்க மக்கள் 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 மக்களுக்கு போய் மக்கள் மக்கள் நான் பாத்தீங்கன்னா என்னுடைய விருப்பையாளர்களே உள்ளார சொல்லிடுறேன் பட்டவர்களா சொல்லிடுறேன் அப்படிங்கிற நானே இதர்சனமாக அது மாமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சரி, சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கவும் சரி, எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது மதுரை மக்களுடைய நலனை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம், மக்களோடு தான் பயணித்து இருக்கிறோம். ஆனா எதுவுமே செய்யாம விஜய் கட்சிக்காரே நீங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு விஜய் கட்சிக்கு ஓட்ட போட்டு மேல போட்டிக்கு போனோங்க. நீங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா மற்றதெல்லாம் பேசிடக்கூடாது. மற்றதெல்லாம் பேசுறவன் தலைவன் கிடையாது, வாயில வரதான் பேசுறது. இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் விஜய் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு தலைமுறையை இன்னைக்கு பால்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் இளைய தலைமுறையை பால்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் மிகையாக. ஒரு சட்டமன்ற வரலாறு, ஒரு முதலமைச்சருடைய தகுதி, ஒரு நடிகராக இருக்கும்போது பேசுவது பேச்சு வேறு, பொதுமேடையில் பேசுவது வேறு. ஆனால் சட்டமன்றத்தை உரையாற்றுவது என்பது மிகவும் நாகரீகமாக. முதலிய ராஜாஜி இருந்தார், பெருந்தலைவர் காமராஜர் அமைந்த பக்கோஜம், பேரறிஞர் பிறந்த அண்ணா, கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஸ்டாலின், இந்த வரலாறுகளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சு யாராச்சும் பேசியிருக்காங்களா சட்டமன்றத்தில்? அந்த செய்தியை காமிக்கிறது என்னங்கிற சட்டமன்றமா சட்டக்கடாய்க்கிற பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். தலைவர் சொன்னது நீ தலைவர் உச்சரிக்க யோகியது இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னார். மாற்றா தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னார். நீ என்ன அரவேற்றமா சட்டமன்றத்தில் என்ன பேசுற? நீ என்ன யோகியரா? பரம யோகியரா? நீ நான் கேட்கிறேன் விஜய், ஐடி பேசுகிறேன். வாங்க முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீ சொல், நீ யோகியமான சொல்ல முடியுமா? ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கின, எவ்வளவு வெளியே சொல்லியிருக்கிறையா? நீ நடித்த புலி படத்திற்கு 15 கோடியை வாங்கிட்டு வழியில கணக்கு காமிட்டு அதை கண்டுபிடிச்சு 1 கோடி கட்டியவர்த்தி நீயே ஒரு களவாணி. அடுத்தவனை களவாணி சொல்லக்கூடிய என்ன நீ ஒரு தடவை சொல்லிட்டாரு. வெளிநாட்டில இருந்து ஒரு காமன் கார் இறங்கினாலும் சரிங்க, உனக்கு இவ்வளவு பெரிய கார் எப்படி வந்தது? ரசிகர்களுக்கு மக்கள் கொடுத்தது. மக்களால் நீ அந்த காரை இறக்குமதி பண்ணி மோசடியாக செஞ்சு கோர்ட்ல வழக்கு போட்டு உன்னை தண்டித்ததையா? நீ பணம் இல்லையா? அப்ப நீ யோசிக்க பண்ணா சரி, நாளைக்கு 41 பேருக்கு அரசாங்க பதவியை தூக்கி கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம், கொடுத்து இறந்தவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா 10 பேர் அது மாதிரி இறந்து போறாங்க, அவனால பாவம் செஞ்சு அந்த குடும்பம் என்ன பாவம் செஞ்சது? சரி விஜய் அவர்களே, நான் கேட்கிறேன் முதலமைச்சர், உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ நீதிமா நான் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த நிலையே அப்படின்னு சொல்ற நீ இனிமேல் விபத்துல எனக்கு அனைவருக்கும் அனைவர் குடும்பத்துக்கும் கொடுத்தியா? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா கொடுத்தியா? இல்ல விபத்துல யாராச்சும் வேண்டியா போய் பஸ் ஏதோ நாடு விபத்துல இறங்குறாங்க, யாராச்சும் வேண்டி இறப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தியா?
பின்னால என்ன இருக்குன்னு கூட தெரியாத அறமுட்டாத்தனமா அறவேக்காத்தனமா எல்லாம் ரெண்டு கட்சியும் ஒண்ணு ஓடு ஓடு ஓடு. நீதான் முதல்ல ஓடணும், நீதான் ஓடணும், அரசியல் வைக்க ஓடணும். ஓடுற காலம் வரும், ஓடுற காலம் வரும். அன்னைக்கு அதிமுக இருக்கும், இங்க இருந்து சில பேர் போயிருப்பான், ஓடவரை படி கவலை இல்லை, இயக்கத்துக்கு பாடுபட்டிருப்பான். நான் அவருக்கெல்லாம் நேரம் கொடுப்பேன், அவர்களுக்கு நேரம் கொடுப்பேன். இந்த இயக்கத்தை பாடுபட்டிருப்பார்கள், கோபால அவசர போயிருப்பாங்க, திரும்ப வரலாம். எங்களுக்கு அவரை பற்றி கவலை இல்லை. ஆனா சரி வரலாம் சேர்க்கிறீங்க, நீ என்ன யோசிக்க வரலாம் யோசிக்கா ஆகிய வழக்கு இல்லையா? இது நாங்க இங்க வர புத்தி நாங்க 3 ரூபாய் விரும்பல. அரசியல் ஒரு நாகரிகம், அதான் புரட்சிக்கிற வண்டிக்கிறார். 3 மூச்சு இருக்கும். அவர் அந்த பாட்டில சொல்லுவார், பதவியில் வரும்போது பணியில் வரும், மரியாதை வரும், அடுத்தவங்களை மதிக்க தரணும். அண்ணாவுக்கு இருந்த அலையர் இன்னைக்கு இருக்காரு நம்ம சபாநாயகர். அவரை இந்த இயக்கத்தில் இருந்து அறுபடப்பட்டவர் தான். இன்னைக்கு சபாநாயகர் இருக்காரு. நீ எல்லாருமே கேவலமா பேசுறிய, அங்க போன அண்ணாவுக்கு என்ன அசிங்கம் இல்லையா? அத்தனை கேட்டுருக்கான். அங்க என்ன இப்பவே கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கோட்டையில வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி வளர்த்தான் போகும்? எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இது மறைச்சு வைக்க முடியும்? அன்னைக்கு தெரியும் பெற்றவரைக்குமாக வந்திருக்காரு முதலமைச்சருக்கு எவ்வளவு அருமையா நடந்தாரு. சபை நாகரிகமா பேசுறாங்க, மக்கள் பேசுறாங்க. சரி, புது புது திட்டங்களை அறிவித்திருந்தார். 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சிகள், திராவிட இயக்கத்துடைய ஆட்சிகள் தானே இன்னைக்கு அத்தனை மாநிலங்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கு, பொருளாதாரத்தை மேன்மையில் இருக்கு. இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சாலை வசதி, அத்தனை வசதி இன்னைக்கு நிறைந்திருக்கின்றார். செல்வ செழிப்போடு இருக்கின்றார். திராவிட இயக்கங்கள் ஆட்சி தான். அண்ணா திராவிட முன்னேற்ற 31 ஆட்சிகள் இருக்கு. 69 இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்தது யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு பிராமணியாக இருந்து, ஒரு பிராமண பெண்ணாக இருந்து ஆணையத்திற்காக 69 இடஒதுக்கீடுகளை கொடுக்கிறது அண்ணா திமுக. அது சட்டத்தில் இடங்களை குறித்து அதுல நடைமுறைப்படுத்திய புரட்சி தலைவர் அம்மாதியா இன்னைக்கு அவர் என்ன சொன்னாங்க? நம்ம வீரப்படி சமூக காத்த வீராங்கனை பேர் பெற்றார். அது அண்ணாத்தின் ஆட்சி இல்லையா? காவிரி ஆற்றை இன்னைக்கு அரசியல் வெளிவருவதற்கு அம்மா வந்து நடைமுறை புரட்சி தலைவர் எடப்பாடி இல்லைங்க. இன்னைக்கு தஞ்சை மண்டலம் அது விவசாய மண்டலமாக அங்கே எந்த விதமான தொழிற்சாலை வரக்கூடாது தீர்மானம் போட்ட புரட்சி தலைவர் எடப்பாடி இல்லைங்க. கொஞ்சம் கூட நடைமுறைப்படுத்தல. எனக்கு 5 மாவட்ட தென் மாவட்டங்களுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணையை 110 அடியிலிருந்து 140 அடியாக உயர்த்துவதற்கு ஆணை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுப்பதை புரட்சி நீ என்ன செய்ய போற? எல்லாருக்கும் ஒன்றும் செய்ய எதுவும் செய்யாம மற்றவர்கள் இழிவாக பேசுவது, இதுல பேசுறாங்க. ஊடகங்கள் இந்த வாழ்க்கைக்கிறாங்க. வாழ்க்கையை என்ன செய்யறாங்க? 14 மணி நேரம் விஜய் கோட்டைக்கு இருந்தார். 14 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தார். கோட்டையில் இருக்கிற ஒரு புத்தி சரியில்லை. உனக்கு பைக் பார்க்க தெரியாது, வீட்டுக்கு போனா பைக் பார்க்க மாட்டேன், வேற பார்த்துருப்பேன். அதனால அங்க உட்கார்ந்து எங்க அம்மா 20 மணி நேரம் உழைப்பாங்க. உனக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா? ஒவ்வொரு செகண்டையும் கையை கட்டிட்டு நிற்பான். புரட்சி தமிழர் எடப்பாடிய அனைவரையும் கேட்டு செய்வார். அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த அத்தனை வயது கோப்பையை கையில் போடுறாங்க. அப்பதான் ஏற்கலாம். இது கூட தெரியாது. இதை பத்திரிகைக்காரன் பாராட்டான்.
இது பெருசா இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க பத்திரிகையில, தினமலர்ல நல்லா போட்டிருக்காங்க. விஜய்க்கு நல்ல அறிவுரை சொல்லியிருக்காங்க. இனியாவது இந்த பதவி என்பது நாளையே போய்விடும். இங்கே தம்பி சொன்னாரு, ஒரு நாள் ஒரு தேர்தல் பதவி என்ன ஆகுது, மக்களுடைய ஆட்சியில என்ன செய்ய பார்ப்பாங்களே, அப்ப கவர்ச்சி எதிர்பார்க்க என்ன கவர்ச்சியாளர் இருக்க, அவன் கவர்ச்சியாளர் விஜய் இருக்காரு. எங்க அம்மாவை பார்த்தா மாதிரி நான் தலைவனை பார்த்தா பார்க்கவே இருப்பான். பார்க்கிறது காலையில போகும்போது பார்ப்பாங்க, உன்னை ஒரு முறைக்கு மறுமுறை பார்க்க முடியுமா? விஜய்க்கு என்ன அறிவை வளர்த்துக்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சும்மா இந்த ஜாதா இருக்கிறதுனாலே சில பேர் கெட்டுவாங்க. ஜாதா இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சியிலும் ஜாதா இருப்பான். ஆனாலும் கூட ஜாதா அடிப்படையில் நிதானமாக இருக்கிற அவன் தான் அப்படிப்பான். புரட்சி தலைவர் பேச முடியுமா? புரட்சி அம்மாட்ட புரட்சி தமிழர் பார்த்து பேசுவார். என்ன சொல்றேன், விஜய் ரொம்ப ஆரம்பிக்கிறார். ஆனா தொழிலாளர் சொல்றேன், நீங்க இந்த ஆட்சியை நம்பிடாதீங்க. யாரும் அந்த தொழிற்சங்க வச்சாங்கன்னா லீவு கொடுப்பாங்க, அது என்னப்பா ஓடி கொடுப்பாங்க அப்படின்னு போயிடாது. அங்க ஒன்றும் நடக்காது. ஏன்னா மாவு ஒண்ணு இல்ல. அந்த போக்குவரத்து பணியாளர்கள் இன்னைக்கு பஸ் வாங்கியிருக்காங்க, இவங்க புதுசா இன்னைக்கு வந்து நிதி திரட்டி இல்ல. இங்கே சொன்னாங்க உலக வங்கியில நீ கடன் வாங்கினா வெள்ளையை கொடுத்த எந்த எவ்வளவு கடன் அப்படியே போய் உலக வங்கி கொடுப்பான். அப்புறம் எப்படி புது பஸ் இயங்கும், பழைய பஸ் எப்படி இயங்கும்? போக்குவரத்து தொழிலாளர் என்றைக்கு மறக்கக்கூடாது. இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொழிலாளர்களாக இருந்தார்கள், எந்த தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளராக இருந்தாலும் கருணாநிதி தலைமை ஆட்சி இருக்கும்போது 2006 2011 பாத்தீங்கன்னா இந்த பணிமனை இருக்குமா, போக்குவரத்து தொழிலாளருக்கு பாதுகாப்பு இருக்குமா என்ற அச்சம் இருந்துச்சா இல்லையா? தொழிலாளர் தானே, நமக்கு பாதுகாப்பு இருக்குமா? பஸ் போறதெல்லாம் நீங்களும் அனைத்து கிளைகளில் என்ன இடங்களும் அன்னைக்கு அடமானம் வைக்கப்பட்டது. அம்மா வந்துதான் செய்யப்படுத்தி உங்களுக்கு பணி பாதுகாப்பு கொண்டு மட்டுமல்ல, மாநில உயர்வு, பதவி உயர்வு, அதே சம்பள உயர்வும் கொடுத்தவர் புரட்சி எடப்பாடி. இதை அன்பு தொழிலாளர்களே, தோழர்களே, உங்களுக்கு அரணாக துணையாக இருக்கக்கூடிய அண்ணாதிராவிட முன்னேற்ற ஒன்றுதான் என்பதை நீங்க புரிந்து கொண்டு இந்த இயக்கத்தை பாடுவதே இந்த இயக்கத்தை தொடராக இருப்பதே சிறப்பு என்பதை இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்ப்பது